இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்ட கிருபையை என்மேல் வைத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே அந்த வசனத்தை மீண்டுமாய் நம்ம வாசிக்கலாம். வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு, எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இந்த 4வது வார்த்தையோட பின்னணியத்தை குறித்து நம்ம கடந்த ஆண்டுகளில் நிறையா தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது எந்த சூழ்நிலையிலே பேசப்பட்டது, எப்படியெல்லாம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசினார் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக இந்த வார்த்தையின் பின்னணியத்தை குறித்தும் இது சொல்லப்பட்ட சூழ்நிலையை குறித்தும் நான் அதிகமாய் விளக்காதபடிக்கு இந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்கிறதை அதிகமாய் விளக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நம்ம ஒவ்வொன்றாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், 9ஆம் மணி நேரம் முதல் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்க என்ன உண்டாயிற்றாம்? அந்தகாரம் உண்டாயிற்றாம். 9வது மணி நேரத்திலே இயேசு அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவே ஆங்கில வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, at the 9th hour Jesus cried with a loud voice. ஹல்லேலூயா. என்னவா? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு என்ன பண்ணாராம்? அழுகையோடு கூடிய உரத்த சத்தத்திலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டாராம். ஹல்லேலூயா. ஆனால் தமிழ் வேதாகமத்திலே அது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாய் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தர் மிகுந்த அழுகையோடே இந்த வார்த்தையை சொன்னாராம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மள மாதிரி ரொம்ப அழுமூஞ்சி கிடையாது. ஹல்லேலூயா. அவர் எங்கேயாவது அதிகமாக அழுதுருக்காரா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? தொட்டதுக்கெல்லாம் அழுவோம். அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு மன தைரியம் உள்ள ஒரு மனிதனா இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவமானம் வந்துச்சு அவருக்கு. எத்தனையோ முறை என்ன வந்துச்சு? பசி வந்துச்சு. எத்தனையோ முறை வறுமை, எத்தனையோ கேவலங்கள், எத்தனையோ மனம் மதிக்காத சூழ்நிலைகள். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் பசியை கூட என்ன பண்ண மாட்டோம்? தாங்க மாட்டோம். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவருக்கு என்ன வந்துச்சாம்? பசி வந்துச்சாம். அப்போ கூட உடனடியாக அவருக்கு என்ன கிடைக்கல? ஆகாரம் கிடைக்கல. எத்தனையோ தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவர் சாப்பிட்டுருக்காரு, சகித்தார். எந்த சூழ்நிலையிலும் பெரிய அளவில் அவர் அழுகவே இல்லை. ஆனால் இந்த 4வது வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாராம்? உரத்த அழுகையோடு கூட இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9வது மணி நேரம் வரைக்கும் இந்த உலகத்தின் பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு சில நேரம், ஒரு சில துளிகள் பிதாவின் முகம் இயேசுவுக்கு என்ன பண்ணுகிறது? மறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் இடையே என்ன பண்ணுது? பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அகில உலகத்தின் பாவமும் இயேசுவின் தலையின் மீது சுமத்தப்பட்டபடியினாலே பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்தார். ஆண்டவர் இந்த பாடுகளை பார்த்து, இந்த அவமானங்களை பார்த்து, இந்த நிந்தனைகளை பார்த்து பயம் அடைந்து இந்த ஜெபத்தை பண்ணிட்டாராட்டு இருக்கும் அப்படின்னு நீங்களும் நான் என்ன பண்றோம்? நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதுக்கெல்லாம் தயாரா இருந்தார். ஹல்லேலூயா. இந்த 30 வருஷத்துக்குள்ளே தன்னை அந்த 3 வருஷம் செய்கிற ஊழியங்கள், படக்கூடிய பாடுகள் எல்லாவற்றிற்கும் அவர் என்ன பண்ணாரு? ஆயத்தமாயிருந்தார். அது மாத்திரமல்ல, அந்த 3 வருடங்களிலே அநேக உபவாசங்கள், அநேக தனி ஜெபங்கள், அநேக தன்னை ஒடுக்கி எல்லா பாடுகளை படவும் உயிர் தெழுகிற வல்லமையை பெறவும் அவர் வெல் ப்ரிப்பேர்டா இருந்தார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால பாடுகளை பார்த்து அவர் பயந்து இந்த வார்த்தையை சொல்லல. அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடினால் பிதா என்னை இதுவரைக்கும் என்ன பண்ணல, தனியா இருக்க விட்டதே இல்லை. இனி கொஞ்ச நேரம் நான் பிதாவை விட்டு பிரிந்து போக வேண்டியதா வருமே, இதை என்னால தாங்கவே முடியலையே. பிதாவை விட்டு பிரிகிறது என்பதை இயேசு கிறிஸ்து நினைக்கும் பொழுதே மண்ணில பட்ட புழுவை போல என்ன பண்றாரு, துடித்து போகிறார். அதை யோசிக்கவே முடியல அவருக்கு. அதனாலதான் அவர் பீரிட்டு சொல்றாரு, இந்த பாத்திரம், ஐயோ உங்களை விட்டு நான் பிரியணுமா, உங்களை விட்டு கொஞ்ச நேரம் என் முகம் உங்க முகம் எனக்கு கொஞ்ச நேரம் மறைக்கப்படுமா, இதுவரைக்கும் என் வாழ்நாளில சந்தித்திராத ஒரு காரியம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் என்ன பண்ணதே இல்லை, பரலோகத்திலையும் சரி இந்த பூமியிலையும் சரி உம்மை விட்டு பிரிந்ததே இல்லையே. அந்த பிரிவை நினைக்க 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 அவர் கதறி கதறி அழுகிறார். அல்லேலூயா. முந்தைய தினம் இரத்தத்தின் வேர்வை துளிகள் வருகிற அளவுக்கு அழுகிறார். இந்த நேரத்தில் அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன வந்தது, அந்த அத்துணை பாவமும் அவர் தலையின் மேல பட்ட பொழுது பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறத ஜீரணிக்க முடியாம ரொம்ப அதிகமா அழுதிருக்கிறார் அந்த நேரத்தில். அல்லேலூயா. அந்த அழுகை எதனால் வந்தது, பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு சற்று நேரம் பிரிக்கப்பட்டதுனால வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நமக்கு எந்த இழப்புகள் எந்த பிரிவுகள் வந்தா நம்ம அழுகிறோம், இந்த உலக பிரகாரமா நம்ம நேசிச்சவங்க இறந்து போயிட்டா ரொம்ப அழுகிறோம் இல்லையா. நிறைய பேர் காதல் தோல்வியில என்ன பண்றாங்க, அழுகிறாங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் செல்போனை பிடுங்கி வச்சுட்டாங்கன்னு அழுகிறாங்க. செல்போன்ல நெட் கார்டு போட முடியலையே, எனக்கு சேட் பண்ண முடியலையேன்னு அழுகிறாங்க இல்லையா. நிறைய எதுக்கோ அவங்க என்னை அடிச்சுட்டாங்க திட்டாங்கன்னு அழுகிறாங்க. எங்க அம்மா எங்களை திட்டாங்க அப்படின்னு ஒரு நாள் முழுக்க என்ன பண்றாங்க, சாப்பிடாம இருக்காங்க. நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய இழப்புகளாய் தோன்றுவதில்லை. இந்த உலக பிரகாரமான இழப்புகள் மாத்திரமே நமக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. இந்த உலக பிரகாரமான இழப்புகள் மாத்திரமே, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடனே கண்ணீர் விட்டு அழுகிறோம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே, இன்னைக்கு என்னுடைய எத்தனையோ நாட்கள் பாலடைந்த மதிலை போல, பாலடைந்த பட்டணத்தை போல இயேசுவுக்கும் எனக்குமான உறவு பல நாட்களாய் இடிக்கப்பட்டு கிடக்கிறதே. ஒரு நல்ல உறவு, ஒரு ஒழுங்குமுறையான ஜெப வாழ்க்கை, ஒரு ஒழுங்குமுறையான வேத வாசிப்பு என்கிட்ட இல்லையே. இதற்காக என்றைக்காக நம்ம அழுகிறோமா? இயேசு கிறிஸ்து ரொம்ப அங்கலாய்த்தது, கவலைப்பட்டது எதற்காக, தன்னுடைய ஆவிக்குரிய காரியத்திற்காக, பிதாவோடு கூட இருக்கிறதான உறவுக்காக. நீங்களும் நானும் இந்த உலகத்துல எதுக்காக அழறோம், எதுக்காக ரொம்ப கவலைப்படுறோம், எதுக்காக ரொம்ப கன்சர்னா இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தில் ஏன் அழுகிறார், இந்த வார்த்தையை சொல்லும்போது ஏன் அலறுகிற சத்தத்துடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அழுகிறார், சற்று நேரம் கொஞ்ச நேரம் பிதாவை விட்டு நான் பிரிந்திருக்கிற போற அதையே அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நாள் கணக்கா பிதாவை விட்டு பிரிந்திருக்கிறோமே, மாத கணக்கா ஜெபம் பண்ணாம இருக்கிறோமே, மாத கணக்கா வேதத்தை வாசிக்காம இருக்கிறோமே. ஏதாவது உணர்வு உங்களுக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு ஒருவேளை ஒழுங்கற்ற ஜெப வாழ்க்கை, பிதாவின் அன்பை விட்டு பிரிந்தவர்களாய், அவரை உறவிலே தோற்று போனவர்களாய், அவருடைய முகத்தை பார்க்க இயலாதவர்களாய், தன்னுடைய ஆதி நிலைமையை விட்டு இழந்தவர்களாய், ஜெபத்தை இழந்தவர்களாய், பரிசுத்தத்தை இழந்தவர்களாய் இன்றைக்கு யாராகிலும் இங்கே வந்திருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். எப்படி இயேசு இந்த பிரிவை தாங்க முடியாமல் அழுதாரோ, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அந்த உறவை மீண்டுமாய் சீர்படுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த கைவிடப்பட்ட நிலைமையை அவரால் தாங்கவே முடியாது. ஆனா கூட ஏன் தாங்கிக் கொண்டார் தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த பிதாவோட முகத்தை பிரிஞ்சு அவரை வாழ்ந்ததே இல்லை. ஆனால் கூட இயேசு சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த பிரிவை தாங்கவே முடியாது, ஆனாலும் தாங்கிக் கொள்றதுக்கு ஏன் அவர் முன் வந்தார் தெரியுமா? பிதாவின் பிரிவை கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் விட்டு கொடுப்பதின் காரணம் என்ன
தெரியுமா? நான் இந்த சற்று நேரம், இந்த 3 மணி நேரம் பிதாவின் முகத்தை பார்க்காவிட்டாலும் என்னை ஆராதிக்கிற இந்த ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், இந்த கைவிடப்பட்ட நிலைமையை ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட அனுபவிக்க கூடாது என்பதற்காக தான் கைவிடப்பட்டதை அவர் சகித்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் கைவிடப்பட்டதை எதற்காக பொறுத்து கொண்டார்? தான் கைவிடப்பட்டாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்கிற அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்த அவர் அந்த கைவிடப்பட்ட நிலைமையை சகித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் பாருங்க எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க பார்க்கிறோம் பாவம் இயேசுவின் மீது என்ன பண்ணுச்சு? முதல்ல அவர் பிதாவின் பிரிவை மிகவும் முக்கியத்துவமாக எண்ணுகிறார். அந்த பிரிவை கூட நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சகிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த பாவம் இந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9வது மணி நேரம் வரைக்கும் உலகம் அத்தனையின் பாவமும் இயேசுவின் மீது வைக்கப்பட்டபடியினாலே என்ன நடக்கிறது? பிதாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. ஹல்லேலூயா. எல்லா வசனத்திலையும் பாருங்க, என் பிதா, என் பிதா, என் பிதா, என் பிதா, என் பிதா, என் பிதான்னு சொன்னவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டது? என்னாச்சு பிதா, என்னாச்சு? அப்போ இந்த பாவம் என்றைக்கு ஒரு மனிதன் மீது வைக்கப்படுகிறதோ அன்றைக்கு உங்களுக்கும் பிதாவுக்குமான உறவிலே ஒரு பிரிவினை வருகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்ன வந்துச்சா? காரிருள் உண்டானதாம். ஹல்லேலூயா. அப்ப பாவம் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஒரு பெரிய காரிருள் உண்டாகும், ஒரு இருளான சூழ்நிலை. எந்த காரியத்திலையும் ஒரு சக்சஸ் வராது. எல்லா காரியத்திலையும் எப்படி சமாதானம் இல்லாமல் ஒரு குழம்பின நிலைமையிலே ஒரு இருளான வாழ்க்கையில தான் நம்ம காணப்படுவோம். என்றைக்கு பாவத்திலிருந்து நம்ம வெளியே வருகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு என்ன வரும்? ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வரும். ஹல்லேலூயா. பாவம் ரொம்ப பயங்கரமானது. அது தேவகுமாரனையே தேவனை விட்டு பிரிக்குமானால், தேவகுமாரனையே பிதா என்று சொல்ல முடியாமல் செய்யுமானால், உங்களையும் என்னையும் இந்த பாவம் தேவனை விட்டு எவ்வளவு பிரிக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை பச்சை தண்ணீரை போல பருகி கொண்டு இருக்கிறோம். பாவம் செய்கிற உணர்வே நமக்கு என்ன பண்றது இல்லை, வரதே இல்லை, இல்லையா? தீய நோக்கமே பாவமா. இந்த சிந்தனையில் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு விரோதமான நோக்கம்தான். ஹல்லேலூயா. எந்த பாவம் செஞ்சாலும் என்ன வருவதில்லை? ஒரு உணர்வே வருவதில்லை. பாவம் மிக பயங்கரமானது. பாவம் தேவனையும் நம்மையும் விட்டு என்ன பண்ணிடும்? நம்மை பிரித்து விடும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பாவத்தோடு யாராகிலும் நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்திருப்பீர்களானால், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு ஒரு நல்ல தருணம். எந்த பாவமாக இருந்தாலும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, அதனால் ஆண்டவர் என்னை விட்டு பிரியலைன்னு நினைக்காதீங்க. பாவம் ஒரு நாளும் உங்களையும் தேவனையும் என்ன பண்ணாது? நெருங்கி சேர்க்காது. ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்ததெல்லாம் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவம் இயேசுவையும் பிதாவையுமே பிரிச்சுச்சுன்னா, ஒரு இருள், ஒரு பெரிய காரிருள் இந்த உலகத்தையே மூடிச்சுன்னா, இயேசு இருந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்துருந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்யற பாவம் உங்க வாழ்க்கையில கட்டாயம் உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய இருளை கொண்டு வரும் என்பதிலே, ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவை கொண்டு வரும் என்பதிலே, ஒரு பெரிய பின்னடைவையும் சமாதான குறைவையும் கொண்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒருவேளை பாவத்தோடு கூட நீங்கள் சமரசம் செய்து கொண்டு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீர்கள். பாவத்தோடு கூட நீங்கள் இணைந்து ஒரு அன்கோ போட்டுக்கொண்டு நீங்கள் இந்த சபைக்கு வருவதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போவதில்லை. இந்த நாளிலே பாவத்திற்கு ஒரு பெரிய குட் பை சொல்லுங்க. எந்த அந்தரங்க பாவமாக இருந்தாலும், இந்த தேவனை பிரிக்கிற எந்த துணிகரமான பாவங்களாக இருந்தாலும், எந்த பாவ பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், எந்த சிற்றின்பங்களாக இருந்தாலும், எனக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு தேவனோடு உள்ள உறவில் நீங்க என்ன பண்ணுங்க? சீர் பொருந்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியா நம்ம பார்க்கிறோம், இவர் தன் பாவத்தோடு கூட தன்னந்தனியா போராடுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாவத்தோடு போராடுறோம் அப்படின்னா நமக்கு பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது. என்னது?
பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். திரியேக தேவனோட துணை நம்மோடு கூட இருக்கிறது. நீங்கள் பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வாரம் உங்களுக்கு என்ன இருக்குது? தேவ வசனம் இருக்குது. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம், பாஸ்டமாக்கு ஃபோன் பண்ணலாம், மூப்பர்களுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லையா 1 மணிக்கு ஃபோன் பண்ணலாம், 2 மணிக்கு ஃபோன் பண்ணலாம், 3 மணிக்கு ஃபோன் பண்ணலாம். ஆல்வேஸ் அவைலபிள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த சூழ்நிலையில் இயேசு தனித்து விடப்பட்டிருக்கிறார். பாவத்தோடு தனியா போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நிதானத்தையே இழக்கல. அல்லேலூயா. நமக்கு இப்போ ஒரு பெரிய அவமானம், பெரிய போராட்டம், பெரிய சோதனை, கைவிடப்பட்ட நிலைமை இது வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்றோம்? இந்த நாட்களை விரக்தி அடையிறோம். என்னடா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் என்னது இப்படிப்பட்ட பாடு, இப்படிப்பட்ட துன்பம். அந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்குது. அப்போ மட்டும் பிசாசு நம்ம கண்ணை என்ன பண்ணிடுவான்? மற்றவங்க மேலே இருக்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெருசு பண்ணி காட்டுவான். இவங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் என்னது எப்போ பார்த்தாலும் இந்த சோதனை, இந்த பிரச்சனை. நான் ஆண்டவரை தேடி தேடி எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விரக்தி அடைந்து விடுவோம். ஆனால் பாருங்க, இயேசு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா தன்னந்தனியாக இந்த பாவத்தோடு போராடுகிறார். அவருக்குள்ள ஏதாவது விரக்தி வந்துச்சா? நம்மளா இருந்தா அந்த சூழ்நிலையில 4 வார்த்தை போதும். இந்த 4வது வார்த்தையில என்ன ஆயிருச்சு? பூமி எங்க அந்தகாரம் வந்துருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டுருச்சு. மீதி 3 வார்த்தையும் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கே பிதாவே என்ன பண்ணிட்டாரு? முகத்தை மறைச்சிட்டாரு. இதுக்கு மேல 3 வார்த்தை நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜீவனை ஒருத்தர் கூட என்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாது, பறிக்க முடியாது. இந்த ஜீவனை நானே கொடுக்கிறேன். இதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, இதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னாரு. நமக்கு எல்லாமே செத்த பிறகுதான் என்ன ஆகும்? சொல்லுங்க. செத்த பிறகுதான் என்ன ஆகும்? தலை சாயும். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் என்ன சொல்லுது? தலை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். செத்ததுக்கு அடையாளமே என்னது? தலை சாஞ்ச பிறகுதான் ஜீவன் போகும். இங்க இயேசு என்ன பண்றாரு? அந்த ஜீவனையே தலை சாய்த்து ஒப்பு கொடுக்கிறார். தனியாக பாவத்தோடு கூட போராடின பொழுதும் அந்த நிதானத்தை அவர் இழக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் சோர்வுக்கு இடம் கொடுக்கல, விரக்திக்கு இடம் கொடுக்கல, எதையும் தலகீழா செய்யல. சரியாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. எலியாவை பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த உலகத்திலேயே எலியாவை போல ஒரு மகிமையான தீர்க்கதரிசியை நம்ம பார்க்க முடியாது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினதான தீர்க்கதரிசி. கைவிடப்பட்ட சூழ்நிலை, தனிமையின் சூழ்நிலை, ஏசபேலினால பயமுறுத்தலுக்கு ஆளான பொழுது ஜீவன் தப்ப ஓடி போகிறது. என்ன சொல்றாரு? சோர்வின் வார்த்தைகள் வெளிப்படுகிறது. போதும் கர்த்தாவே, என் ஜீவனை என்ன பண்ணிருங்க, இப்பயே எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சோர்வின் வார்த்தைகள் வெளிப்படுறது மாத்திரம் இல்ல, என்னெல்லாம் என் ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் என்ன பண்ணி முடிச்சாரு? தலைகீழா செஞ்சு முடிச்சாரு. செஞ்சு முடிக்கவே இல்லை, தலைகீழ ஒன்ன செஞ்சார். அவர் என்ன சொன்னாரு? தேவன் என்ன சொன்னாரு? நீ போய் சீரியாவின் மேல் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் மேல் நிம்சியின் குமாரனாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணு, பின்பு உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஏன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கணும். ஏன் அப்படின்னா ஆசகேலுக்கு தப்பினவனை யெகூ கொள்வான், யெகூவுக்கு தப்பினவனை எலிசா கொள்வான். இந்த ஸ்ட்ரக்சரையே இந்த எலியா என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டார். முதல்ல போய் தன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணி எலிசா கிட்ட சொல்றாரு, நீ சீரியாவின் மேல ஆசகேல் அபிஷேகம் பண்ணிக்கோ, இஸ்ரவேலின் மேல யெகூவா அபிஷேகம் பண்ணிக்கோ. அது பாடுன்றாரு. தப்பா செய்யறாரு, தலைகீழா செய்யறாரு. தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலும் சோர்வுக்கு அவர் இடம் கொடுக்கல, விரக்திக்கு இடம் கொடுக்கல, மற்றவங்க மேல வெறுப்புணர்வை காட்டல. எதை செய்யணுமோ அதை சரியா செய்து முடிச்சார். சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சார். பிதாவுக்கு முடிவு பரியந்தம் கீழ்ப்படிஞ்சாரு. அது மாத்திரம். ரொம்ப சோர்வு வந்துருச்சுன்னா பாஸ்டர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு இன்னும் கீழ்ப்படியவே மாட்டோம். நான்லாம் கீழ்ப்படிஞ்சு நல்லா நடந்து எனக்கு இப்போ என்ன நடத்திருக்குது? முற்றிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, முற்றிலும் சோதனைகள். இனியெல்லாம் நான் கீழ்ப்படியவே மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அதுதான் அழகா இன்னைக்கு வாஸ்தவம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து சரியா செய்து முடித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் நானும் எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்?
ஒரு அவமான சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. ஒரு சோர்வின் சூழ்நிலை, ஒரு கடலின் சூழ்நிலை, ஒரு அவமானத்தின் சூழ்நிலை, மேலே ஏற முடியாத ஒரு வறுமையின் சூழ்நிலை, ஒரு கட்டப்பட்ட நிலைமை, வியாதியின் ஒரு பூரண கட்டில இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ந்து காண்பிக்கணும். நீங்க இப்போ ஒரு வேளை சொல்லலாம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அதனால அவர் அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தாரு, பூரணமா இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரு, பூரணமா பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். நாங்கெல்லாம் மனுஷங்க, இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில, சோர்வின் சூழ்நிலையில நாங்க அந்த மாதிரி வாழ்ந்து காட்ட முடியுமா அப்படின்னு ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம்? நினைக்கலாம். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நாளில் நான் ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும்னு நினைச்சேன். அதே போல் நான் முடித்து விடுகிறேன். இந்த ஒரே பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரே ஒருத்தவங்களை பற்றி நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில சரியாய் நடந்தார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், முடிவு பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல மனிதர்களாக நம்மாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லாம் இருளடைந்த சூழ்நிலையிலும், கைவிடப்பட்டதை போல உணர்கிறது, கர்த்தர் நம்மளை கைவிடுறதே இல்லை, கைவிடப்பட்டதை போல உணர்கிற சூழ்நிலையில நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? இங்க ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, எப்படின்னு சொல்லி வாசியுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். ஹல்லேலூயா. இப்ப ரூத்துக்கு ஒரு குடும்பம் இருக்குது. மாமனார் இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, கணவன் இருக்கிறாங்க, கணவனுடைய சகோதரன், கணவனுடைய சகோதரனுடைய மனைவி, இவங்க எல்லாரும் இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க? மோவாப்ல இருக்கிறாங்க. இப்போ நகோமி இயேசுவை, அதாவது தேவனை பற்றி, இஸ்ரவேலின் தேவனை பற்றி சொல்றாங்க. இப்ப ரூத் இஸ்ரவேலின் தேவனை என்ன பண்றாங்க? நம்புறாங்க. சரியா? இது அவங்க நல்லா வாழ்ந்திருந்த சூழ்நிலை. இங்க நடக்குது, மோவாப்ல நடக்குது. மோவாப் எங்க இருக்கு? இஸ்ரவேலிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது, அல்லது போவாசின் வயலாகிய அந்த பெத்லகேமிலிருந்து ரொம்ப தூரத்துல எங்க இருக்கு? மோவாப் இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கிற சூழ்நிலையில தேவனை, இஸ்ரவேலின் தேவனை நகோமி ரூத்து நகோமி என்ன பண்றாங்க? நம்புறாங்க. இப்ப நகோமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய பசங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. என்னுடைய கணவன் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. மருமக்கள் 2 பேரே, ஒருபாலே ரூத்தே, இனி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. ஏன் கூட நீங்க வந்தீங்க அப்படின்னா இனி உங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. என்னால உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையை அமைச்சு தரவே முடியாது. ஒருபாலே, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போய்விடு. ரூத்தே, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போய்விடு. ஏனென்றால் இப்பொழுது நமக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, நம்பிக்கைக்கு சற்றேனும் இடமில்லை என்று சொல்லி மாமியார் வாயிலிருந்தே வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ரூத் என்ன செய்யறா அப்படின்னா, இல்ல மாமியாரே, இல்ல அத்தை, இல்ல அத்தை, இந்த சூழ்நிலையில தான் நம்ம தைரியமா இருக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, 2 தரம் வேறற்று செத்து போன மரத்தையே அவர் உயிர்ப்பிக்கிறார் என்றால், எந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையும், எந்த மோசமான சூழ்நிலையும், எந்த விதமான அவமான சூழ்நிலையும், எந்தவித வியாதியின் படுகொலையும், எந்தவித கடன் பாரத்தையும், எந்த சூழ்நிலையிலிருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. ரூத் சொல்றா, இல்ல இல்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூட தான் வருவேன். நீர் தான் என் நீர் ஆராதிக்கிற தேவன் தான் என் தேவன். நீங்க மனசை விட்டுறாதீங்க. அதோட மறைமுக அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையை என் தேவனால துளிர்விட செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நாள் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றேன், நிறைய நாள் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றேன். இனி நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு ரூத் ஒரு முன்மாதிரியா இருக்கிறாள். ரூத்தின் வாழ்க்கையை, வேறற்று போன அவளுடைய வாழ்க்கையை துளிர்விட நம் தேவனுக்கு முடியுமானால், இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை துளிர் பெற செய்ய அந்த பாலைவனத்திலேயும் ஒரு ஒயாசிஸை, பாலைவன சோலையை உருவாக்க என் தேவனுக்கு முடியும். அல்லேலூயா. அதை அறிக்கை செய்யறா பாருங்களேன். இன்னைக்கு இனிமே முடியவே முடியாது, அவ்வளோதான் சூழ்நிலையில இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதை தெரியுமா? மனசை விடாதீங்க, நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும், செத்து போய் 4 நாள் நாரி கிடந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினதை விட இந்த உலகத்துல வேற பெரிய அற்புதம் இருக்குதா? இல்லவே இல்லை. அதையே செய்த நம் தேவனுக்கு வேறற்று போன சூழ்நிலைகளை தலகீழா திருப்ப முடியும்னு வெளியரங்கமாக அறிக்கையிட்டா பாருங்க. இதுதான் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. அல்லேலூயா. நீங்க அறிக்கையிடுறீங்களா?
ஒரு சோர்வான சூழ்நிலையில, வேறற்று போன சூழ்நிலையில, இனி வாழ்க்கையே அவ்வளவுதான் நினைக்கிற சூழ்நிலையில, எந்த பாரம் உங்களை தாக்கும் பொழுதும் நீங்க அதை அறிக்கை செய்வதை தேவன் விரும்புகிறார். இந்த அறிக்கையில ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த தீர்மானத்துல ஒரு ஜீவன். அவளுக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம் இருந்துச்சு. எனக்கு இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு கணவன், இன்னொரு குடும்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இயேசுவை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அற்பமான உலக ஆசீர்வாதம், உலக சிற்றின்பத்திற்கு இயேசுவுக்கு டாட்டா காமிச்சிட்டு போற எத்தனையோ பேர் மத்தியில இப்படி தன்னுடைய வாழ்க்கையை கைவிடப்பட்டு ஒரு புது வாழ்க்கை ஏற்படும் என்கிற ஒரு எண்ணமே இல்லாத இந்த ரூத் உங்களுக்கு எனக்கு சவாலா நிற்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமையாட்டி கூட இந்த உலகத்துல நான் ஒரு வாழா வெட்டியா விதவையா வாழ்ந்தா கூட இயேசுவை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வைராக்கியத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? மரணமோ ஜீவனோ, மரணமே ஆனாலும் மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது அப்படின்றத அவ என்ன பண்றா? அறிக்கையிடுகிற ஒரு தீர்மானம் போட்டிருந்தா. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில யாராவது வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, மரணமே வந்தா கூட ஆண்டவர் அந்த மரணத்தில் இருந்தும் என்னை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதியின் கொடூரத்துல நான் போனா கூட அந்த கொடூரத்திலிருந்து என்னை தூக்கி விடுவே அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் காய்ஞ்சு கருகிற சூழ்நிலையை கூட பாலைவனமாய் சோலையாய் மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ரூத்தை போல நீங்க அறிக்கையிட ஆரம்பிங்க. நீங்க என்னன்னா அவ்வளவுதான், என்னால என் வாழ்க்கையே நீ மாறாது, நான் இப்படியே இருந்துட வேண்டியதான். இந்த வார்த்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வரவே கூடாது. கைவிடப்பட்ட சூழ்நிலைகளில் அதிகமாக அறிக்கை செய்யணும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லா அறிக்கை செய்யுங்க, நல்ல விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஒரு உறுதியுள்ள தீர்மானத்தை இந்த இருதயத்தில் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலை இந்த ஆசீர்வாதம் நடக்காட்டி கூட பரவாயில்ல, நான் இயேசு மட்டும் விட்டு பிரிஞ்சிட மாட்டேன். இந்த ஆசிலேஷனை பிசாசு பார்க்கும்போது இந்த சோதனையின் காலம் என்ன ஆகுதுன்னு நீட்டிக்கப்படுது. இன்னும் கொஞ்ச நாள் சோதிச்சிங்கன்னா என்ன பண்ணிடுவான்? அவன் பின்வாங்கி போயிடுவான். ஒரு உறுதியான தீர்மானம் வந்துருச்சுன்னா ரூத்துக்கு பாருங்க, அதி சீக்கிரத்திலே இந்த வாழ்க்கை துளிர் விட்டது. அவளுடைய இருதயத்தில் அந்த உறுதியான தீர்மானத்தையும் அறிக்கையும் பார்த்த ஆண்டவரால அவளை ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கும் போது மோவாபிலிருந்து இஸ்ரவேலின் தேவன் அவன் என்ன பண்றா? ஆராதிக்கிறா. கணவனே செத்து போயிட்டாரு, வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போய் 2 தடவை வேறற்று செத்து போன மரத்தை போல ஆன பிறகு என்ன பண்றா பாருங்க, நமக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறா. இன்னும் இஸ்ரவேலின் தேவனோடு நெருங்கி கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து என்னைக்காவது ஒரு நாள் போய் சீலோல பலியிட்டாவ இப்ப என்ன பண்றா? பெத்லகேமுக்கே வந்துட்டா. பண்டிகையில இன்னும் உற்சாகமா கலந்து கொள்றா. இன்னும் மோவாபிலிருந்து பலியிட்டதை விட மிக மிக என்ன பண்றா? இப்போ ஒவ்வொரு ஊர்ல திருவிழா நடக்குது, அதை தூரத்துல இருந்து டிவியில பார்க்கிற அனுபவம் வேற, அங்கேயே போய் கலந்து கொள்கிற அனுபவம் வேற. இப்போ இவ்வளோ நாள் மோவாபிலிருந்து தேவனை ஆராதித்தவள் இப்போ எங்க வருகிறா? பெத்லகேமுக்கு வருகிறார். அதுவும் பெத்லகேமிலே எதற்கருகில் வருகிறாள்? போவாசின் வயலுக்கு அருகில் வருகிறாள். ஹல்லேலூயா. போவாசின் வயல் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய சபையை குறிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ரூத் ஒரு நாள் நல்லா இருக்கும் பொழுது ஆலயத்துக்கு வந்ததை காட்டிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, அவமானப்படுகிற சூழ்நிலையில, ஒண்ணுமே முடியாதுன்ற சூழ்நிலையில அதிக அருகிலே வந்தாள். அல்லேலூயா. அப்ப நீங்க கைவிடுகிறப்படுகிற சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும்? சபையோடு அதிகமாய் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சபையின் கூட்டங்களிலே நீங்க அதிகமாய் உங்களை பங்கு பெற செய்ய வேண்டும். போவாசின் வயலுக்குள்ள நீங்க அருகில் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னும் அதிகமா துதிக்கணும், இன்னும் அதிகமா பாடணும். அல்லேலூயா. அதோடு கூட இந்த ரூத் நிற்கவில்லை. போவாசின் வயலை களத்தில் இறங்குகிறாள். அவ என்ன பண்றா? அந்த கோதுமை கதிர்களை அவ என்ன பண்றா? பொறுக்குகிறாள். இது எதை குறிக்கிறது? போவாசின் வயலிலே தன்னை வேலைக்குட்படுத்துகிறாள். அந்த போவாசின் வயலிலே ஊழியம் செய்கிறாள். அல்லேலூயா. கைவிடப்பட்ட சூழ்நிலையில இந்த ரூத்தை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அவருக்கென்று ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலையை இப்படி இருக்குதே, நான் யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்றது? நான் யாருக்கு போய் ஜெபம் பண்றது? உனக்கே நடக்கலையே நீங்க ஒரு நாளும் நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான்
பெரிய அற்புதங்கள் நடக்கும். நீங்க கட்டப்பட்டிருக்கும் பொழுது கட்டப்பட்டவர்களை நினைத்து ஜெபிக்கும் பொழுதுதான் பெரிய அதிசயங்கள் நடக்கும். இந்த போவாசின் வயலிலே ஊழியத்திற்கென்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? முற்றிலுமாய் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த பொழுது அவர் எப்படி அதை டேக்கிள் பண்ணினார், அதை எப்படி அவர் மேற்கொண்டார் என்று சொன்னால், கொஞ்சம் கூட பதட்ட அடையாம, விரக்தி அடையாம, சரியாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அது மாத்திரமல்ல, முற்றுமுடிய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதே ஒரு சூழ்நிலை சராசரி பெண்ணாகிய ரூத்துக்கு வந்த பொழுது அவள் என்ன செய்தாள்? கைவிடப்பட்ட சூழ்நிலை, வாழ்க்கையை இருளடைந்த நேரம், அவ என்ன பண்ணா? இந்த சூழ்நிலையில கூட என் தேவனை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், நான் மரணமோ ஜீவனோ அவரை தான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணா, அறிக்கை செய்தால். இன்னும் முன்னை விட அதிகமா ஜெபம் பண்ணா, இன்னும் முன்னை விட நெருங்கி கொண்டாள். மோவாபில் இருந்தவள் இஸ்ரவேலுக்கே வந்துட்டா, பெத்லகேமுக்கே வந்துட்டா. பெத்லகேமில் வந்து போவாசின் வயலிலே தன்னை உட்படுத்தி கொண்டாள், சபையோடு இணைந்து கொண்டாள், சபையின் கூட்டங்களில் அதிகமாய் பங்கு பெற்றாள், ஊழியம் செய்தாள். இதை செய்தபடினாலே அதிசீக்கிரத்தில் ரூத்தின் கைவிடப்பட்ட நிலைமை முற்றிலுமாய் மாறி போனது. அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி ரியாக்ட் பண்றோம்? தேவனோடு உள்ள உறவை இழக்கும் பொழுது நீங்களும் நானும் புழுவை போல துடிக்கிறோமா? அழுக வருதா? ஐயோ, நான் ரொம்ப நாளா சரியா ஜெபமல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் திருப்பி ரீபில்ட் பண்ணியே ஆகணும், சரி பண்ணியே ஆகணுன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பிதாவின் பிரிவை தாங்கவே கூடாத ஒரு மனம் உங்களுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சரியா நம்ம நடக்கணும். ரூத்தை போல, இயேசு கிறிஸ்துவை போல கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை அதிசீக்கிரத்திலே மாறி, எப்படி இயேசு கிறிஸ்துவை வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்த மகிமையுள்ள தேவனாய் கர்த்தர் உயர்த்தினாரோ, எப்படி ரூத்தை இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில வரவே சான்ஸ் இல்லாத ஒரு மோவாபிய பெண்ணை இஸ்ரவேலின் வம்ச அட்டவணையில இடம் பெற செய்தாரோ, உங்களையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்க சரியா நடக்கும் பொழுது உங்களை யாரும் பார்த்திராத, யாரும் நினைத்திராத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.